இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக 5233 மெட்ரிக் டன் அரிசியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் அளித்தார் எனவும் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் இஸ்லாமியர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தனர் எனவும் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இஃப்தார் நிகழ்வை நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் இங்கே சொல்லி என்னுடைய வரவேற்புரை விடைபெற்று நான் செல்லலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றிலேயே சலாம் சொல்லுகின்ற இஸ்லாமிய தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றிலேயே எவ்வளவோ பெரிய கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த கட்சியிலே ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருவதை நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்திய துணைக்கண்டத்துடைய கடைசி எல்லை, நம்முடைய தமிழகத்துடைய கடைசி எல்லை, முக்கடலும் சங்கமம் இடுகின்ற முத்தமிழ் பாடுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இந்த சாதாரண ஏழை குடியானவனுக்கு 2552 பொதுக்குழு உட்பட ஏகோபித்த ஆதரவுப்படி இதை அவைத்தலைவராக பணியாற்ற அமைத்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய பாதம் தொட்டு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று நாகலியே பேசுகிறார்கள். இஸ்லாமியுடைய பாதுகாப்பாளர் நாங்கள் என்று மார்தட்டி பேசுகின்ற ஒரு கிழிச்சல் கட்சி இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அவர்களை கேட்கிறேன், இஸ்லாமிய நண்பர்களுக்கு எதை செய்தார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதை தந்தார்கள்? இந்த இஸ்லாமிய தோழர்களுக்கு 5233 மெட்ரிக் டன் அரிசியை கஞ்சி காட்சி தருவதற்கு அள்ளி தந்த பாரிவள்ளல் தான் இங்கே இருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுபோலேதான் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஏழை குடியானவர்களுக்கு அள்ளி கொடுத்த திட்டங்கள் பல உண்டு. அதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்ல முடியாது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, என்னுடைய அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த பணி தொடரும். இந்த பணி இந்த 2025 நாம் நோன்பு திறக்கின்ற நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருப்பதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் நமக்கு ஆணையிட்டிருக்கிறான். 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுகின்ற முதலமைச்சராக மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்பதை இறைவன் தந்திருக்கின்ற பாங்கை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து இஃப்தார் விருந்திற்கு வருகை தந்த அனைவரையும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய ஆற்றல்மிக்க கழகத்துடைய முன்னோடிகள் அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வருக 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 என வரவேற்று, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்று சொன்ன பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய 3 எழுத்து மந்திரத்தை இந்த நேரத்திலே உங்களுடைய செவிமடுக்க தந்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன்.